சரி, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, த வேல்யூ ஆஃப் பிரேயர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. த வேல்யூ ஆஃப் பிரேயர். பிரேயர்னால, ஜெபத்தினால வரும் விளைவுகள். ஆமென். ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள், ஜெபத்தின் மேன்மைகள் சொல்லலாம். ஜெபத்தினால் வரும் விளைவுகள், அதை தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஜெபம் அப்படின்னா, எத்தனை பேர் ஜெபத்தில் பிரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவு தான். ஆமென். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஜெபிக்கிறாங்களா? சொல்லுங்களேன். இல்லை. ஊழியம் செய்கிற எல்லாருமே ஒழுங்காக ஜெபிக்கிறாங்களா? இல்லை. ஜெபம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. ஆமென். எல்லாராலையும் அந்த ஜெபத்தை செய்ய முடியல. எல்லாராலையும் உற்சாகமாக ஜெபிக்க முடியல. ஒரு நாள் நல்லா ஜெபிச்சா அடுத்த நாள் என்ன வந்துடுது? சோர்வு வந்துடுது. இல்லைன்னா ஜெபத்துக்கு விரோதமாக பிசாசு பயங்கரமாக என்ன செய்யுது? போராடுது. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்களுமே ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாமே இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், இன்னைக்கு இத்தனை மணிக்கு ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு தடையை பிசாசு என்ன செய்யும்? கொடுக்கும். யாராவது வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா மொபைலில் அப்போ தான் நீங்கள் பார்த்து டைம் எல்லாம் மொபைல்லே உறிஞ்சிரும். ஏதாவது ஒரு காரியம் நடக்கும். ஜெபத்தை மட்டும் பிசாசு என்ன செய்யும்? தடை பண்ணுறதுக்கு ரொம்ப 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 மும்முரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? வேதத்தில் பார்த்தோம்னா அநேக ஜெபங்களை நம்ம வாசிக்க முடியும். அநேகருடைய ஜெபம், அதாவது அவங்க ஜெபித்ததுனால அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அது பைபிளில் இருக்குது. ஆமென். இந்த காலத்தில் வர்ஷிப் நடத்துறதுனா ஓகே, வர்ஷிப் பண்ணும் போது எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல பாட்டு பாட, நல்ல வர்ஷிப் பண்ண, ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாவா? நல்ல பாட்டு, மியூசிக்கு எல்லாரும் கேட்டுருவாங்க. பிரசங்கம் கூட நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கேட்பாங்க. ரொம்ப தூங்குற மாதிரி இருந்தால் கஷ்டம். இப்போ பிரசங்கமும் உட்காந்து கேட்டுருவாங்க. ஆனால் இந்த ஜெபம் நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப க்ரூஷுவலாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா. ஏன்டா ஜெப நேரம் வருதுன்னு சில பேர் மனசில் தோணும். சில பேர்லாம் ஜெப நேரம் முடிச்சதுக்கப்புறம் போயிடுவோம், லேட்டாக போவோம் அப்படின்னு தோணும். ஜெபத்தில் ஒரு வாஞ்சையோ, ஜெபிக்கும் போது ஒரு தாகமோ, ஜெபிக்கும் போது யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும் போது நம்மளும் சேர்ந்து ஜெபிக்கணுன்ற எண்ணமோ அநேகருக்கு என்ன செய்யறதில்ல? இருக்கிறது இல்லை. அவங்க ஜெபிக்கும் போது மட்டும் ஒரு அப்படியே ஏதோ ஒன்று வரும், ஜெபிச்சிருவாங்க, அதோட அமர்ந்து உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். மற்றவங்க ஜெபிச்சா ஏதோ ஆண்டவரே கேட்காத மாதிரி, யாருமே பார்க்காத மாதிரி இவங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டு நீங்கள் எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஜெபம். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போல்லாம் இந்த காலத்தில் ஒரு பாட்டு போட்டால் ஃபேமஸ் ஆயிடலாம். நல்லா பிரசங்கம் பண்ணுறவங்களும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஆனால் ஜெபம் நடத்துறதற்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபத்தாலேயே இப்பெல்லாம் ஃபேமஸ் ஆன ஒரு நபர்னா அது எல் ஜோசப் ஐயா. ஆமென். அவர் ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே உள்ளவங்களும் அப்படிதான் ஆண்டவரோட நாம மகிமைக்காக ஜெபத்துல ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட், ஒரு மாற்றத்தை சமுதாயத்துல கொண்டு வந்தவர்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். வேதத்துல நம்ம அப்படி பார்த்தோம்னா ஆபிரகாம் ஜெபித்தார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆபிரகாம் என்ன ஜெபம் பண்ணாரு? ஆபிரகாம் ஜெபித்த ஜெபம் என்ன? லோத்து குடும்பத்துக்காக திறப்பின் வாசல்ல நின்று ஜெபித்தார். ஆமென் சொல்லலாமா? இன்டர்செஷன் பிரேயர். ஆமென். பரிந்து மன்றாட்டுதல் ஜெபம். மோசேயும் அப்படிதான் ஜெபித்தார். தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசி, சொன்னீரே ஆண்டவரே, என் பேரை கூட குறுக்கி போடுங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து, ஆனால் இந்த ஜனங்களை என்ன செய்யாதீங்க? அழிக்காதீங்கன்னு ஜெபித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு ஜெபத்திலேருந்து, வேதத்திலேருந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜெபத்துல பயங்கர, அதாவது ஃபேமஸான பீப்புள் ஜெபிக்கிறது ஒரு ஸ்டைலு. ஆனா யாருன்னே தெரியாது, ஜெபத்தினால மட்டும் அவங்கள தெரியும் அப்படின்னு சில பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. ஆமென். அந்த மாதிரி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல், யாபேசின் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட் சோ ஃபேமஸ், ஆனா ஜெபத்துல அவரோட ஜெபம் தெரியும். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென்.
அன்னாளின் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய ஜெபம், ஜெப வீரர்கள். தாவீதின் ஜெபம், சாலமோனின் ஜெபம், தானியேலின் ஜெபம்லாம். ஆனால் தானியேல் ஜெப வீரன். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஸோ இப்படி நிறைய பேருடைய ஜெபங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஃபேமஸான ஜெபங்கள். ஆமென். எசேக்கியாவின் ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். பவுல் ஜெபித்த ஜெபம். ஆமென். ஸோ வேதத்தில் இப்படி தேவ பிள்ளைகள் எப்படி ஜெபித்தாங்கன்ற மாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. நெகேமியாவின் ஜெபம், யோபு ஜெபித்த ஜெபம். யோபு என்ன பண்ணாரு? தன் சிநேகிதனுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். ஸோ ஒவ்வொருத்தரோட ஜெபத்தை நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். எலியாவின் ஜெபம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நிறைய ஜெபங்கள். சாலமோன் நீண்ட ஜெபம் பண்றாரு. நீண்ட ஜெபமே ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? சில நேரம் நீண்ட ஜெபம் பிடிக்கும் ஆண்டவருக்கு, சில நேரம் ஷார்ட் ப்ரேயர் பிடிக்கும். ஆமே. ஜெபத்தை விட ஜெபிக்கிறவங்க யாருன்றது தான் தேவன் அதிகமாய் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நானும் ஜெபிச்சுட்டேன், நானும் ஒரு மணிக்கணக்காக ஜெபிச்சிட்டேன்றதுக்காக இல்லை, நானும் இத்தனை மணி நேரம் ஜெபத்தில் இருந்தேன்றதுக்காக இல்லை. ஜெபிக்கிறவன் யார், ஜெபிக்கிறவள் யார், எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க, எந்த வாஞ்சியோடு ஜெபிக்கிறாங்க, எதுக்காக அவங்க இருதயம் திறந்திருக்குது அப்படின்னு கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நம்ம ஜெபிக்கிறது மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. சில பேர் பாராட்டலாம், நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா ஜெபம் நடத்துனீங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு கேட்பாங்க, கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. எப்படி வர்ஷிப் பண்ணுறதுன்னு கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்படி ஜெபம் நடத்துறதுன்னு கற்றுக்கணுன்னு ஆசைப்படவே மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அது அவங்களுக்குள்ள சில நேரம் என்ன பண்ணுறதில்ல, எட்டுறதில்ல. ஜெபம் நடத்துறது ரொம்ப 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 முக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். நீங்கள் மாத்திரம் ஜெபிச்சுக்கிறது இல்லை, ஜெபிக்கும் போது மற்றவங்களையும் கூட ஜெபிக்க வைக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கணும். சாதாரணமாக எல்லாராலையும் அந்த ஜெபத்தை நடத்தவும் முடியாது. ஜெபத்தில் ஜனங்களை ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுறது ஒரு விசேஷித்த அபிஷேகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். அந்த ஜெப ஆவியானவர் தான் ஜெபிக்க தூண்டுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை அழகா ஜெபத்தில் அழகாய் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஜெப வீரர்கள் வேதத்துல தானியேல் வேற, பவுல் வேற, எஸ்தர் ஜெப வீராங்கனை. இப்படி நிறைய பேரை நம்ம ஜெப வீரர்கள், பிரேயர் வாரியர்ஸ் பட்டியலில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எலியா அவர் ஜெப வீரர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அநேகர் ஜெப வீரர்களாய் ஜெப வீராங்கனைகளாய் இருந்திருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஜெப வீரன், ஜெப வீராங்கனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இன்னையிலேருந்து நீங்கள் யாரு? ஜெப வீரன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க, வாஞ்சிக்கிறீங்க? சில பேருக்கு ஜெபிக்கணும்னு ஆசை தான், ஆனால் ஜெபிக்கவே தெரியாது. சிஸ்டர், பாஸ்டர்மா எனக்கு ஜெபிக்கவே தெரியாது அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, அழகா ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஜெபிக்க தெரியாத விசுவாசி இருக்கவே கூடாது. ஆமென். ஆமென். ஜெபிக்க தெரியணும். ஒரு விசுவாசிக்கோட பேசிக் என்னது? ஜெபம் பண்ண தெரியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, 3 காரியம் ஆண்டவர் நம்மோடு கூட ஜெபத்தின் மேன்மை, அதாவது வேல்யூ ஆஃப் அ ப்ரேயர். ஆண்டவர் எதை வேல்யூ பண்ணுறான்னா, நம்ம ஜெபத்தை வேல்யூ பண்ணுறார். ஆமென். அப்போ அதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். 3 காரியம். நம்பர் 1, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. நிறைய விதமான ஜெபம் இருக்கு. இன்டர்செஷன் பிரேயர், ஒப்பு கொடுத்தலின் ஜெபம், இன்னும் மன்றாட்டு ஜெபம், விண்ணப்ப ஜெபம், வேண்டுதல் ஜெபம், இனி அப்படி பல வகையான ஜெபங்கள் இருக்குது. வார்ஃபேர் பிரேயர்,
எதிர்த்து பிசாசை எதிர்த்து போராடி ஜெபிக்கிற ஜெபம், இப்படி பல ஜெபம், கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெபம், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் எந்த சில ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஜெபங்கள் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அருமையாக பாட்டு இருக்குல்ல, நல்ல ஒரு பாட்டு, பரலோக இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்டான்ஸை மட்டும், பரலோகம் கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. நல்ல அருமையான, கண்களை மூடி ஒரு விசை கரங்களை உயர்த்தி பாடலாமா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த ஜெபம் பரலோகத்தை திரும்பி பார்க்க வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தானியேல் ஜெபித்த போது தேவதூதன் என்ன பண்ணிட்டாராம்? முதல் நாளே என்ன பண்ணிட்டாராம்? பதிலை கொண்டு வந்துட்டாராம். ஆமென். அப்போ பரலோகத்தை ஈர்க்கிற ஜெபம் பண்ணணுமா, பக்கத்தில் இருக்கிறவங்களை ஈர்க்கிற ஜெபம் பண்ணணுமா? பக்கத்தில் சொல்லு. பரலோகத்தை ஈர்க்கிற ஜெபம் பண்ணணுமா, பாஸ்டரை ஈர்க்கிற ஜெபம் பண்ணணுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்ம மனசெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஈர்க்கப்படணும், பாஸ்டர் ஈர்க்கப்படணும். இதுக்காக போராடி ஜெபிக்காதீங்க, வீண், வேஸ்ட்டு. ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்கணுன்ற ஒரு ஜெபம் மகிமையான ஒரு ஜெபம்னு கர்த்தர் சொல்ற. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஜெபம் ஒரு மேன்மையானது, மகிமையானது. ஜெபம் தான் நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து, பலன் நமக்கு ஜெபம் தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஜெபம் இல்லாத வாழ்க்கை உயிர் இல்லாத ஒரு பிணத்துக்கு சமம். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, உயிருள்ள ஒரு காரியத்தை காட்டணும், செத்த நாய் ஏதோ சம்திங் ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா உயிரோடு இருந்து சாதிக்காமல் இருக்கிறத விட செத்து போன ஒரு இதையும் வச்சா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒன்று தெரியணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மகிமை கொண்டு வருகிற ஜெபமாய், பரலோகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற ஜெபமாய், கர்த்தருடைய கரத்தை அசைக்கிற ஜெபமாய் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தான் மக கிட்ட ஒன்று சொன்னேன், ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், பரலோக தேவன், பிதாவாகிய தேவனை நல்லா துதிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? 3 மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன்? 3 மந்திரம். பக்கத்தில் சொல்லுங்க. எத்தனை மந்திரம்? 3 மந்திரம். 3 மந்திரம். வாழ்க்கையிலேயே என்ன செய்யாதீங்க? மறக்காதீங்க. பக்கத்தில் சொல்லுங்கப்பா, வாழ்க்கையிலேயே மறக்காதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமே. நம்பர் 1, பிதாவாகிய தேவனை நல்லா துதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தட்ட சொல்லுங்க, யாராவது ஒருத்தட்ட சொல்லுங்க. பின்னாடி சொல்லுங்க, முன்னாடி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனை நல்லா துதிக்கணும். 2வது, இயேசு கிறிஸ்து கிட்ட நல்லா ஜெபிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க. நல்லா ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கணும். ஓகேவா? ஈஸியா? ரெண்டும் ஈஸியா? சரி. 3வது, பரிசுத்த ஆவியானவரை சொல்லுங்க. ஆவியானவர்கிட்ட நல்லா கொஞ்சணும். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட என்ன பண்ணணும்? நல்லா கொஞ்சி பேசணும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பாட்டோடு எழுப்புனார். எல்லாம் எழுந்திரிச்சு போய் வேலையெல்லாம் முடித்து
இப்போ மதியம் சாயந்தரம் வந்து முட்டி போட்டு கேட்குறேன், காலையில் ஒரு நல்ல பாட்டோடு எழுப்புனீங்களே, என்ன பாட்டுன்னு தெரியலையே. அப்போது ஆவியானவர்கிட்ட கேட்குறேன், ஆவியானவரே சொல்லுங்கள் அப்படின்னோடனே உடனே ஞாபகப்படுத்துகிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமே, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, தட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனம் எங்கே இருக்கு ஆவியானவரேன்னா அழகாக காமிப்பார். ஆமேன். ஆண்டவர் எடுத்து கொடுப்பார், ஆவியானவர் எடுத்து கொடுப்பார். ஆமேன். ஸோ நிறைய காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்கள். அவரை கொஞ்சத்துக்கு பழகிக்குங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல பியூட்டிஃபுல்லான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன். நம்ம ஒரு அழகான நேர்த்தியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆமேன். நேற்று ஒரு இதை வீடியோ கிளிப்பிங்கை வந்து அனுப்பி விட்டேன். என்ன வீடியோ கிளிப்பிங்னா, மோகன் சிலாசரஸ் ஐயா சொல்கிறாங்க, டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்ன ஒரு சாட்சி. அவங்களும் அவங்க மனைவியும் ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. டிஜிஎஸ் ஐயாவும் அவங்க மனைவியும் ஸ்டெல்லா தினகரன் அம்மா அவங்களும் ஒரு ஃபேமிலியை பார்க்க மீட் பண்ண போயிருந்தாங்க. பார்த்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க மக வந்தால், காலேஜ் முடிச்சு வந்தா, பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பேசியிருந்தாங்க. மக ரூமுக்கு போயிட்டா. சரி, எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி கிளம்பலாம், அவங்க மகளை கூப்பிடுங்க, ஜோம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னோடனே அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களாம், இல்லை இனிமே என் மக வரமாட்டா அப்படின்னாங்களாம். உடனே இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் வரமாட்டா, ரூமுக்கு தானே போயிருக்கா, ஏன் வரமாட்டா, வர சொல்லுங்கள், ஜோம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்களாம், இல்லை இது அவளோட ப்ரேயர் டைம், இது அவளுடைய ஜெப நேரம். அந்த ஜெப நேரத்தை யாருக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க வந்தால் கூட அவங்களுக்காக ஜெப நேரத்தை என்ன செய்ய மாட்டா, விட்டு கொடுக்க மாட்டா. காலேஜ்லேருந்து வருவா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆவா, ப்ரேயர் டைம் போயிடுவா. அந்த ப்ரேயர் டைமில் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்களாம் அவங்க அம்மா அப்பா. நீங்கள் ஜெபிங்க, நான் அப்புறமா அவள் பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிறேன். நாங்கள் நல்லா 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 ஆச்சரியமாக இருந்தது சாட்சி கேட்கும் போதே. அப்படியே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு வேணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரை நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள். சூஸ் இட். ஆமேன். நீங்கள் தான் போய் கிராப் பண்ணணும், நீங்கள் தான் போய் சூஸ் பண்ணணும். ஆண்டவராக தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கொட்டி, டைம் என்னாச்சு, ஜெப நேரம், என்ன பண்ணிட்டு இருக்கேன், காதை திருவி ஜோம் பண்ணுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்ல மாட்டார். நேரெல்லாம் முடிஞ்ச பிறகு மெல்லிய சத்தத்தில், உன் ஜெப நேரத்தை விட்டுட்ட பத்தியா அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். ஜெப நேரத்தை விட்ட பத்தியா அப்படின்னு சொல்லும் போது அவர் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸோ பரலோகம் திரும்பி பார்க்க வைக்கிற 3 விதமான ஜெபங்கள். நம்பர் 1, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 இயேசு கிறிஸ்து அழகான ஒரு ஓமையை சொல்கிறாரு பாருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது எப்படி? வேகமா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால். இருங்க, அப்புறமா அதை 2 வாசிக்கலாம். ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார். ஒரு நியாயாதிபதி இருக்கான், அதாவது ஜட்ஜ் இருக்கான். இது ஒரு ஏழை விதவை. அந்த அம்மா தினமும் போய் எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு ஜட்ஜுக்கிட்ட போய் கேட்குது. அந்த ஜட்ஜும் பெருசாக எடுத்துக்கல. ஏழைங்கனாலே யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஆமாவா? அதுவும் ஏழை விதவை, யாராவது சீண்டுவாங்க? யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த அம்மா தொடர்ச்சியாக போய் நின்று எவ்ரிடே நினைக்கிறேன், தினமுமே போய் எனக்கு நியாயம் செஞ்சுருங்க, என் வழக்கை தீர்த்து வச்சுருங்க, என்னோட வழக்காடுற ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருங்க அப்படின்னு டெய்லி போகுதுன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க டெய்லி ஜட்ஜை பார்க்க.
அந்த ஜட்ஜ் எப்படிப்பட்டவன் வேதம் சொல்லுதுன்னா மோசமானவன். ஹல்லேலூயா. இப்போவும் உலகத்தில் எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. நியாயமே கிடையாது, அநியாயத்துக்கு தான் உலகத்தில் காலம். நீதிக்கே காலம் கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். பாருங்க, அந்த அம்மா திரும்பி திரும்பி போய் பாருங்க, எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். 3வது வசனம் பாருங்க, விண்ணப்பம் பண்ணினாள். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் விண்ணப்பம் வேணும், ஜெபம் வேணும். ஜெபமே பண்ணாத விசுவாசிகள்லாம் இருக்காங்க. ஜெபமே பண்ணாம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்து மரிச்சு போன ஆட்கள் உண்டு. ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். விண்ணப்பம் பண்ணினால் 4வது வசனம் பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, வெகு நாள் வரைக்கும். வெகு நாள் வரை. அப்ப எத்தனை நாள் அவ விண்ணப்பம் பண்ணியிருப்பா? வெகு நாள் விண்ணப்பம். சொல்லுங்க பார்க்கலாம், வெகு நாள் விண்ணப்பம். நிறைய நாள் அதே விண்ணப்பத்தை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில விண்ணப்பங்களை உடனே விட்டுடுறோம், சோர்ந்து போயிடுறோம். இது கிடைக்கலையா, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு நினச்சிக்கிறோம். இது கிடைக்கலையா, இது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். விண்ணப்பத்தை விட்டுறாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, விண்ணப்பத்தை விட்டுறாதீங்க, விண்ணப்பத்தை விட்டுறாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? பிசாசு ஒரு சோர்வை கொண்டு வருவான். சோர்வு பிசாசனுடைய ஒரு ஆயுதம். அந்த சோர்வை கொடுத்து நீங்கள் ஜெபத்திலேருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தந்திரம் பண்ண முடியுமோ பண்ணுவான். ஆனால் நமக்கு தெரியணும், ஜெபம் பண்ணுறதுல சோர்ந்து போக கூடாதுன்னு தெரியணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். வெகு நாள் அவன் மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும் தொந்தரவு. ஆமென் சொல்லலாமா? இது ஜனங்களுக்கு பிடிக்காது. ஆமாவா? ஒரு ஆள் டெய்லி நம்ம வீட்டுக்கு வருதுன்னா பிடிக்குமா? பிடிக்காது. நான் அதெல்லாம் அடிக்கடி தொந்தரவு பண்ணாமல் நீ என்ன செய்யாத, உன் அயலான் வீட்டுக்கு அடிக்கடி கால் வைக்காதே அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏதோ போகலாம் வரலாம். தினமும் ஒரு வீட்டில் போய் தொந்தரவு பண்ணால் அவங்களுக்கு என்ன செய்யாது, நம்மளை பிடிக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தினமும் நீ என்னை தொந்தரவு பண்ணு, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு கர்த்தர் சொல்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதாங்க ஜெபம். ஆமேன். மனுஷனுக்கு தொந்தரவு பண்ணால் பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது, விளங்குது? ஒரு விண்ணப்பத்தை செஞ்சுட்டு சரி ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போலன்னு விட்டுறாம அதை தொடர்ந்து செய்யறதுக்கு நம்ம முற்படணும். ஆமென். ஆமென். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாத ஒரு நபராக இருந்தார். பல வருஷம் ரட்சிக்கப்படலை. நான் ஞானஸ்தானம் வாங்கும் போதே எனக்கு ஜப குறிப்பு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நான் ஜப குறிப்பு எழுதி கொடுத்தேன். பல வருஷங்களாக எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை. நாங்கள் தெரியும் ஜபம் பண்ணி 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 அப்படியே பார்த்தோம். ஆனால் எங்கள் அப்பா மரிக்க முன்னாடி ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதான் சொல்லுவாங்க, ஜெபம் ஒரு நாள் மரிப்பதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, கையை பிடிச்சி, நீங்க செய்யற ஜெபம், நீங்க செய்யற ஜெபம் ஒரு நாள் மரிப்பதில்லை, ஒரு நாளும் மரிப்பதில்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். ஜெபிக்கிறவங்க மரிச்சு போகலாம், ஆனா ஜெபம் மரிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அவனுடைய 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டான். மற்ற 3 ஃப்ரெண்டுக்காக ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணானா. அப்போ ஒரு ஃப்ரெண்டு ரட்சிக்கப்பட்டான், மற்ற 2 ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படல. கடைசியில் ரொம்ப ஆண்டுகள் கழித்து 2வது ஃப்ரெண்டும் ரட்சிக்கப்பட்டான். கடைசியாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படவே இல்லை. இவனும் சொல்லி பார்த்துட்டான், ஜெபிச்சு பார்த்துட்டான், எல்லாமே நடந்துருச்சு. கடைசியில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்த அந்த மனுஷன் மரிச்சும் போயிட்டார், இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னே ஃப்ரெண்டுனால 4 பேரும் 3 பேர் மற்ற 3 பேர் கூடி வந்திருக்காங்க. அவரை பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணுறதுக்கு ஆராதனை நடக்கும் போது பாஸ்டர் வாயிலேருந்து ஆண்டவருடைய வார்த்தை வருது, ரட்சிக்கப்படாத அந்த 3வது நபர்
அந்த வார்த்தையை கேட்டு, ஃபியூனரலில் வார்த்தையை கேட்டு, இந்த மனுஷன் ஆண்டவருக்காக வாழ்ந்தாரு, மறிச்சாலும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருப்பாரு, உயிரோடு இருக்கிற நீங்கள் மறிச்சா எங்கே போவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த மனுஷனை தொட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாராம், ரசிக்கப்பட்டாராம். ஃபியூனரல் சர்வீஸில் ரசிக்கப்பட்டாராம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஜெபம் மறித்தாலும் மன்னிச்சிருங்க, ஜெபிக்கிறவன் மறித்தாலும் ஜெபம் மறிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஜெபம் என்ன செய்யாது? மறிக்காது, அது செய்து முடிக்கும். தொடர்ந்து வாசிக்கணும் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு இயேசு ஒன்று சொல்றார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோன்ற. அதனால ஜெபிக்கிறவனை கர்த்தர் பாப்பாரான்னு தெரியல இந்த காலத்துல. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஜெபம் என்னன்னா, சபைக்கு வந்தாதான் ஜெபிக்கிறது, வீடுகளில் ஜெபிக்கிறதே இல்லை. தவறான ஒரு காரியம். ஆமென் சொல்லலாமா? அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய இடம் வீடு. பக்கத்தில் சொல்லுங்க. அதிகமாக ஜெபிக்க வேண்டிய இடம் வீடு. ஆமென். கண்களை மூடி ஜெப ஆவியை தாங்க பாஞ்சு கேட்போமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபம் உங்க சோதனையை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சோதனையை மாற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரெண்டாவது எப்படிப்பட்ட ஜெபம் பரலோகம் விரும்புகுது அப்படின்னா, கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போமா? யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், யாக்கோபு 5:17-18, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். வாசிங்க. கரெக்டா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினா. அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 இயர்ஸ் அவர் கண்டினியூஸா என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? 3 வருஷம் ஒரு மனுஷன் ஜெபிக்கிறார். என்னன்னா கருத்தா ஜெபிக்கிறார், மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. மழை பெய்வதில்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதுக்காக ஜெபிக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. என்னங்க இப்படி ஜெபிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினா அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஜெபத்துக்கு எலியாவின் ஜெபத்துக்கு அப்படி ஒரு இம்பாக்ட் பாருங்க. அவர் ஜெபித்த ஜெபம் 3 வருஷம் பதில் கொடுத்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்மேல் பர்வதத்துல ஏறி முழங்கால்ல தலை படுற அளவுக்கு குனிஞ்சு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். ஆமென். ஜெப வீரன். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு எப்படி ஜெப வீரன்னு போராடி ஜெயத்தை பெற்றாரு. ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்ம வாழ்க்கையில ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடியிருக்காரு.
ஜெப வீரன் என்று எழுதும். ஆமென். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். கரங்களை உயர்த்தி உங்களை குறித்த ஆண்டவர் டாக்குமெண்ட் எழுதுவார். ஆமென். அப்படி என்ன எழுதுவார்னா ஜெப வீரன் எழுதுங்க ஆண்டவரேன்னு சொல்கிற அந்த கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட கட்டி பற்றுக்கொள்ளலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு ஜெப குறிப்பு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, வாய் கொளறி கொடுத்த ஜெப குறிப்புக்கு எங்கேயோ போயிடுவாங்க. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்தெல்லாம் போயிட்டு சென்ட்ரலில் சுற்றிட்டு அப்புறம் ஜெப குறிப்பே விட்டுருவாங்க. இவங்களாம் இதையா ஜெபம் பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்புறம் ஜெபம் நடத்தினவங்க அந்த குறிப்புக்கு திருப்பி அவங்களே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு முடிக்கணும். கருத்தாய் ஜெபம் பண்ணினா. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் வார்த்தை வராது, என்ன வார்த்தை போடுறதுன்னு யோசிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அப்புறமா தான் ஜெபமே. ஹல்லேலூயா. ஆமென். சில பேர் ஜெபத்தை ஆரம்பித்தாங்கன்னா லேஸில் முடிக்கவே சாலிடாக 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஜெபம். பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தாவே இவங்க சீக்கிரமாக ஜெபத்தை முடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கூட்டம் முடியறதுக்குள்ள சில பேர் ஜெபம் எப்படி தெரியுமா, ரொம்ப 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 ஷார்ட்டஸ்ட், ஆத்திரம் தோத்திரம் ஆமேன், இப்படி ஜெபம் பண்ணுற ஆட்கள் உண்டு. ஆத்திரம் தோத்திரம் ஆமே, வேலைக்கு ஓடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க. நாள் பூரா அவங்க கூட இருந்தால் கூட அவங்கள கொஞ்ச நாள் எங்க கூட இருந்தாங்க எங்கள் வீட்டில். நைட்டு தூங்க முன்னாடி அப்படி முட்டி போட்டு 2 செகண்ட் தான் படுத்துருவாங்க. அது வரைக்கும் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க ஆள் பூரா. அந்த நைட்டு மட்டும் அப்படி 2 என்ன சொல்கிறதே தெரியல. அப்போ ஒரு நாள் எங்கள் அக்கா கேட்டாங்க கூப்பிட்டு, நீ என்ன ஜெபம் பண்ணுவீங்க, என்ன ஜெபம் பண்ணுவீங்க, என்னை மட்டும் ஆசீர்வாதம் ஆண்டவரேன்னு படுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் அவ்வளோ ஷார்ட் ப்ரேயர். ஆண்டவருடைய சமூகத்தை எட்டணுன்ற இருதயம் நமக்கு வேணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென். கருத்தாய் ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு வேல்யூ இருக்கு. ஆமென். அதற்கான ஒரு 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 பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கு, ஒரு தாக்கம் இருக்கு. ஜெபம் தாக்கத்தை உண்டு பண்ணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யும்னா காரியத்தை கைகூடி வர பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபம் என்ன பண்ணும்? சோதனையை மாற்றும். கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம் காரியத்தை கைகூடி வர பண்ணும். எல்லாம் காவரிசையா? கருத்தாய் காரியத்தை கைகூடி வர பண்ணும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 3வது விதமான ஜெபம் ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. இது சம்திங் ப்ரெஷியஸ். இப்படி ஜெபிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் வெரி 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 பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் ஜெபம் பயங்கர பவர்ஃபுல்லாக, உங்களுடைய வர்ஷிப் ரொம்ப அனாயிண்டிங்காக, உங்களோட மெசேஜ் ரொம்ப மகிமையாக அபிஷேகமாக வரணும்னா இந்த ப்ரேயர் தான் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வாஞ்சியாக இருக்கிறீங்கன்னா இந்த ஆவியில் ஜெபிக்கிற ஜெபத்தை பழகி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:15. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமென் சொல்லலாமா? ஆமென். கருத்தாய் விண்ணப்பம் பண்றது எவ்வளவு முக்கியமோ, கருத்தாய் பாடுறது எவ்வளவு முக்கியமோ, ஆவியில விண்ணப்பம் பண்ண ஆவியில பாட பழகி கொள்ளணும். ஆமென். எப்படிங்க ஆவியில பாடுறது? எப்படி ஆவியான ஒரு பாட்டு பாடினா ஆவியில் பாடுறதா? எப்படி ஆவியில் ஜெபிக்கிறது, விண்ணப்பம் பண்ணுறது? சொல்லுங்க. ஆவியில் விண்ணப்பம் பண்ணுறதுனா என்ன? ஆவியில் விண்ணப்பம் பண்ணுறதுனா என்ன? ஆவியான கூட. அப்போ ஜெபம் ஆவியானவரோட பண்ண மாட்டிங்களா? அந்நிய பாஷையோட ஜெபிக்கிறது. ஆமென்.
ஆமேன் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் ஆவியானவர் தான் இருக்கிறார் எப்பவுமே. ஆவியானவர் இல்லாம ஜெபிக்கவே முடியாது. ஆவியில ஜெபிக்கிறது என்னன்னா அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது. பவுல் சொல்றாரு, எல்லாரிலும் நான் அதிகமா அந்நிய பாஷை பேசுறேன். A secret of a leader, அந்நிய பாஷை. நான் வாலிப பொண்ணாக இருக்கும்போது 2 மணி நேரம் சாலிடாக அந்நிய பாஷை பேசுவேன். ஆனால் அப்போ நமக்கு ரொம்ப லெஷர் டைம் நிறையா இருக்கும். குடும்பம், கல்யாணம், பிள்ளைங்க, குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், ஊழியம் பண்ணணும்னா டைம் இருக்காது. ஆனால் இந்த வாலிப நாட்களில் டைம் நிறையா இருக்கும். ஸ்பெண்ட் யுவர் டைம் ஃபார் த காட், ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அசால்ட்டாக நல்ல 2 hours அந்நிய பாஷை பேச கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆமே. அங்கே ஒரு ட்ரைனிங்கில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி போட்டார். கரங்களை உயர்த்தி. அது வரைக்கும் சாதாரண ஒரு விசுவாசியாக தான் இருந்தேன் வாலிப நாட்களில். அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த பிறகு நல்ல அந்நிய பாஷை பேச கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். 10 days ஒரு ட்ரைனிங் கோர்ஸ். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் விண்ணப்பம், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆமே. அந்நிய பாஷையிலே பாட பழகி கொள்ளணும். நீங்க நல்ல ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யணும்னா ஒரு 15 minutes எவ்ரிடே அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த 15 minutes நான் அந்நிய பாஷை மட்டும் பேசுவேன் டிசைட் பண்ணி பேசுங்க. அதுதான் ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. பாலியங்கிச்ச ஒரு தடவை 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சாராம். ஜெபிச்சுட்டு வெளில வராராம். பிசாசு சொல்லுதான், 1 hour நீ வேஸ்ட் பண்ணிட்ட. 1 hourல ஊழியம் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் எடுத்திருக்கலாம், இல்லை ஜெபமாவது பண்ணியிருக்கலாம் யாருக்காச்சும். 1 hour இப்படி வேஸ்ட் பண்ணி அந்நிய பாஷையே பேசிட்டியே அப்படின்னு சொல்லிச்சான் பிசாசு. அப்போ அவர் சொன்னாராம், அப்படியா, ஓஹோ பிசாசு அப்படி சொல்கிறியா, சரி நான் திரும்பி இன்னொரு மணி நேரம் பண்ண போகிறேன்ட்டு அடுத்து திரும்பியும் ரூம்குள்ளே போய் திருப்பியும் 1 hour 2 hours பண்ணாராம். டோட்டலாக 3 மணி நேரம் அந்நிய பாஷை மட்டுமே பேசிட்டு வெளியில் வந்தாராம். அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் நான் சர்மனுக்கு போகும்போது அற்புதங்கள், அதிசயங்கள் மகிமையாய் நடந்துச்சு. ஆமே. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஸோ ஆவியில் ஜெபிக்கிறதுன்றது ஒரு மேஜிக்கல் ப்ரேயர்னு கூட சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆவியில் ஜெபித்தா ஆரோக்கியம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. ஆவியில் ஜெபிச்சா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், ஆரோக்கியம் உண்டாகும். 3 ஜெபம் பார்த்தோம். என்னெல்லாம் ஜெபம்? வேகமா சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபித்தா சோதனை மாறும். ஆமேன். அப்புறம் கருத்தாய் ஜெபித்தால் காரியம் கைக்கூடி வரும். ஆவியில ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், ஆரோக்கியம் உண்டாகும். எழுமினிப்போமா தெய்வ சமூகத்தில், எழுமினின்னு ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, இந்த ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கற்றுக்கொண்ட காரியத்தை நாங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடாமல் அதை எங்கள் வீட்டில் போய் அதை செய்ய பழக ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியான ஜெப ஆவியை ஊற்றுவாராக, ஜெபிக்கிற சிந்தையை தருவாராக, ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Jesus. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மலை இறங்கனும், எந்தேச எல்லை எங்கும். சத்தத்தை உயர்த்தி. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மலை இறங்கனும், எந்தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. ஜெப
ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கோ. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கோ. மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம், திறப்பின் வாசலில் நின்று.